Hey guys, welcome to Coins World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Figmaல வந்துட்டு வேரியபிள் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து வேரியபிள் கான்செப்ட் போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான். சும்மா வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு மட்டும் லைக் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா, அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு வாங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். வேரியபிள் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற ஐடியா எல்லாமே அதுல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாக் ஸ்கிரீன் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, இதுல வந்து என்ன அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி போடுவோம்ல, அந்த நம்பர் வந்து எப்படி இங்க டைப் பண்ணும்போது மேல வந்து இங்க நம்பர் வந்து டைப் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடறேன். இந்த இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் யூஐ தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ப்ளே பண்றேன். இதுல உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்ப வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைஸே இருக்கட்டும். இதுக்கு மேல நம்ம பெருசு பண்ணோம் அப்படின்னா அது வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் வந்து வரும். இந்த ஸ்கிரீன்ல நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்றேன். சும்மா நான் ரேண்டமா தான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேக் கொடுத்து அப்படின்னா டெலிட் ஆயிரும். இதுல வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரா நம்ம டைப் பண்றேன் அப்படின்னா டைப் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் வந்து 4 டிஜிட் தான் என்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டேன். இப்போ பேக் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிட் ஆயிரும். திருப்பி நீங்க வந்து டைப் பண்ணிக்க முடியும் உங்களால. ஓகேங்களா, தென் இப்போ நான் கோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் போற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து நீங்க டயல் பேட்லாம் இருக்கும்ல, ஃபோன் நம்பர்ஸ் டைப் பண்றது, அந்த ஏரியா அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் இந்த ஸ்கிரீன்ல நான் பண்ணி காமிக்க போகல, ஜஸ்ட் யூஐ தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்க போறேன். பண்ணிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை, நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல எதுவுமே நான் வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு. கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டா பார்த்து பண்ணிக்கோங்க. நான் இப்ப சும்மா சிம்பிளா பண்றேன். தென் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து நான் காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கும் ப்ரோட்டோடைப்ல பாத்தீங்கன்னா எந்த இன்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. ஓகேங்களா, இதுல ப்ரோட்டோடைப் மூலியமா தான் வேரியபிள் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு நான் எதுவுமே செட் பண்ணி இந்த கோ வந்து இந்த இதுக்கு ரீடைரக்ட் பண்றதுக்காக இருக்கு. ஓகேங்களா, தென் வந்துட்டு இந்த இதுக்குமே எந்த இன்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. கிளிக் பண்ணும்போது கேன்சல் ஆகணும்ல. தென் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குமே நான் வந்து ஆட் பண்ணல. இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த வேரியபிளும் நான் செட் பண்ணல இன்ன வரைக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு எலிமெண்ட்டை நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அதை காம்போனண்டா வச்சுக்கோங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வேரியபிள் வந்து கான்செப்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். காம்போனண்டா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி வந்துட்டு இதுல வந்து நம்ம மோஸ்டா கண்டிஷன் தான் நம்ம வந்து செட் பண்ண போறோம். மெயின் திங் வந்து நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2 கான்செப்ட் இதுல வந்து ஒர்க் ஆக போகுது. ஒன்னு வந்து என்ன பண்ணா இங்க நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல நம்பர் வந்து டைப் ஆகணும். பேக் பட்டன் கிளிக் பண்ணும்போது மொத்த நம்பர் எரேஸ் ஆகணும். இதுதான் கான்செப்ட். இது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், அந்த டிசைன்ல வந்துட்டு அப்படியே அந்த நம்பர் சம்திங் லெட்டரா இருந்துச்சுன்னா லெட்டர் அந்த இடத்துல அதே மாதிரி வரணும். நம்பரா இருந்தா அந்த நம்பர் அப்படியே அந்த இடத்துல டைப் ஆகணும்ல. சோ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுக்க போறோம். இதை வந்து நம்ம என்னது லென்த்தா நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா, இப்ப நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஒரு எலிமெண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்ராக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம ஆன் கிளிக் பண்ணும்போது தான் பண்ணப்போ அந்த நம்பர் வந்து டைப் ஆகணும். இதுலயே உங்களுக்கு வேற ஐடியால நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தென் வந்துட்டு என்ன பண்ண போறோம், பிளஸ் கிளிக் பண்ணிட்டு கண்டிஷனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சாரி, நான் உங்களுக்கு நியூவாவே வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி வந்து நான் வேரியபிள் கிரியேட் பண்ணது இருக்கு. நான் அது யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகும். எப்படி அதை வேரியபிள் கிரியேட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரி, ஓகேங்களா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கிரீனுமே நான் செலக்ட் பண்ணல. கேன்வாஸ்ல பிளாங்கா நான் கிளிக் பண்ணிருக்கேன். லோக்கல் வேரியபிள் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா
இது லாக் ஸ்க்ரீன் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது இருக்கு. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதுல வந்துட்டு நான் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, பாஸ்வேர்ட் வச்சுட்டு கிரியேட் வேரியபிள்ல போயிட்டு ஸ்ட்ரிங்ல நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போறோம், நம்பர்ல வந்து ஒன்று கிரியேட் பண்ண போறோம். நம்பர்ல வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா லென்த்தா வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் நான் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்ட் லென்த் அப்படின்றது அது வந்து 0வா தான் இருக்கணும். செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டயல் பண்ணுவோம்ல அந்த நம்பர், டயல் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இந்த வேல்யூல வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து எம்டியா தான் இருக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி நம்ம அதே ப்ராசஸ்க்கு வர போறோம். ஒரு வேல்யூ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க போறோம், சர்க்கிளோட செலக்ட் பண்ணிக்க போறோம். ப்ரோட்டோடைப்குள்ள போய் இன்ட்ராக்ஷன் கிளிக் பண்ணிட்டு கண்டிஷனல் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம கண்டிஷன் டைப் பண்ண போறோம். இதுல பண்ணா இங்க நீங்க செலக்ட் பண்ணது நீங்க டைப் வேரியபிள்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த வேரியபிள் எல்லாமே இங்க இருக்கும். அப்படி உங்களுக்கு நிறைய வேரியபிள் இருந்துச்சுன்னா நீங்க கிரியேட் பண்ண வேரியபிளை டைப் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே இங்க வந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பாஸ்வேர்ட் லென்த் இருக்கு, அந்த பாஸ்வேர்ட் லென்த் வந்து எப்படி இருக்கணும், லெஸ் தென் 4 நான் செட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க 5 டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 5 நீங்க செட் பண்ணிக்கணும். இல்ல 10 டிஜிட் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 10 டிஜிட். ஸோ லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். தென் ஆட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செட் வேரியபிள் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். இந்த செட் வேரியபிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டயல் நம்பர்னு ஒன்று கொடுத்தோமா, அதை கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம என்ன பண்ண போறோம், டயல் நம்பர் பிளஸ் இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ வந்து நம்ம டபுள் குவாட்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து கொடுக்க போறோம். இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கு, 1. இதை கிளிக் பண்ணும்போது தானே ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். தென் என்டர். தென் நம்ம திருப்பி என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பியும் செட் வேரியபிள் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு இதுல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாரி பாஸ் லென்த் தான், நம்ம லென்த்தோட தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். பாஸ் லென்த் திருப்பியும் வந்து என்ன பண்ண போறோம், பாஸ்வேர்ட் லென்த் பிளஸ் 1. அந்த இடத்துல நம்ம ஆட் ஆகணும்ல, அதுக்காக பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கண்டிஷன் வந்து எல்லாத்துக்குமே சேமா இருக்கும். நம்பர் 2 கொடுத்தாலும் அதுக்கு பக்கத்துல தானே அடிஷனலா ஒரு நம்பர் ஆட் ஆக போகுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 கிளிக் பண்றேன் அப்படின்னா 2க்கு பக்கத்துல இன்னொரு நம்பர் ஆட் தானே ஆகணும். இதை கிளிக் பண்ணக்கு அப்புறம் இது கிளிக் பண்ணும்போது இது ஹைட் ஆகி அது வரக்கூடாது, இது கூட இதுவும் சேர்ந்து வரணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா +1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். இந்த கண்டிஷன் இதே கண்டிஷனா என்ன ஆக போகுது அப்படின்னா ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் வரேன், இன்ட்ராக்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம், கண்டிஷனல். ஓகேங்களா, தென் என்ன பண்ண போறோம், லென்த்தை வந்து செட் பண்ணிக்க போறோம். பாஸ்வேர்ட் லென்த் லெஸ் தென் 4 கொடுத்துட்டோம். கண்டிஷன் ஆக்ஷன்ல என்ன பண்ண போறோம், செட் வேரியபிள் கொடுக்க போறோம். அந்த செட் வேரியபிள்ல டயல் நம்பர் வந்து திருப்பியும் டயல் நம்பர் பிளஸ் டபுள் குவாட்ஸ்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இப்போ நம்பர் 2க்கு வந்து ஒர்க் பண்றோம். ஸோ 2 அப்படின்றத கொடுத்தணும், என்டர். தென் திருப்பியும் என்ன பண்ணணும், எல்ஸ்ல வந்து எதுவுமே நடக்க வேணாம். ஸோ எல்ஸ் கண்டிஷன் கொடுக்கல. இப்போ திருப்பியும் பிளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, செட் வேரியபிள் பாஸ்வேர்ட் லென்த், அந்த பாஸ்வேர்ட் லென்த் வந்து +1 ஆகணும். ஓகேங்களா, சேம் கண்டிஷன் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பியும் இன்ட்ராக்ஷன் கிளிக் செட் வேரியபிள் பாஸ்வேர்ட் லென்த் லெஸ் தென் 4. சாரி, இங்க வந்து நான் செட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இந்த இடத்துல கண்டிஷனல் வரணும். கண்டிஷனல் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் லென்த் லெஸ் தென் 4, அதோட ஆக்ஷன் வந்து தான் என்னவா இருக்கணும் அப்படின்னா செட் வேரியபிளா இருக்கணும். அந்த செட் வேரியபிள் வந்துட்டு டயல் நம்பர் வந்து திருப்பியும் டயல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க பிளஸ் டபுள் குவாட்ஸ்குள்ள 3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. எல்ஸ்ல எந்த கண்டிஷனும் வேணாம். திருப்பியும் வந்து செட் வேரியபிள் அப்படின்றத கொடுக்குறோம். அந்த பாஸ்வேர்ட் லென்த் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா +1 இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து இதே மாதிரி தான் சேம் ரிப்பீட்டடா எல்லாமே பண்ணிட்டு இருக்க போறோம். ஓகேங்களா, எல்லாமே 0 வரைக்கும் டெல் நீங்க வந்து இதே தான் பண்ணணும். நான் வந்து இது குயிக்கா நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
டயல் நம்பர் சூஸ் பண்ணும்போது கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும், பாஸ்வேர்டு கீழே. அதே மாதிரி சேம் நான் லாக் ஸ்கிரீனுக்கும் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கரெக்டா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் அதை ஒன்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஃபோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 5க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிஷனல். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா ரிப்பீட் ஒன்ஸ் வந்து பாருங்க. உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா அது வந்து புரியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கிளியரா மைன்யூட்டா அது என்ன பண்றோம் அப்படின்ற ஸ்டெப்ஸும் கூட உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். அதனால ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த கான்செப்ட் நீங்க பார்த்தாலுமே டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா பார்க்க மட்டும் கூடாது. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அதுல என்ன நடக்குது, எப்படி நம்ம பண்றோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வந்துட்டு என்ன டிசைன் நீங்க ஏதாவது டிசைன் இன்ஸ்பிரேஷன்ஸ் யூடியூப்ல பார்த்தாலும் சரி, ட்ரிபிள்ல பார்த்தாலும் அதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்து பண்ண முடியுதா அப்படின்ற, நம்ம வந்து பண்ற கேப்பபிளா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ஓகேங்களா? உங்களுக்கே சில டிசைன்ஸ் எல்லாம் இன்ஸ்பயரா இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க வந்து ரெப்ளிகேட் டிசைன் பண்ணதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசைன் ப்ராக்டிஸ் அந்த இம்ப்ரூவ் ஆகுவீங்க. ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ வந்துட்டு அதை வந்து மிஸ் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. 9 and 0 மட்டும்தான் இருக்கு. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். லாஸ்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. லாஸ்டா ஃபைனலா 0க்கு மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இந்த 0ல என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ற பாருங்க. இன்ட்ராக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு செட் கண்டிஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிஷன்ல வந்துட்டு பாஸ்வேர்டோட லென்த், அந்த பாஸ்வேர்டோட லென்த் வந்து <4 இருக்கணும். பிளஸ் அதுக்கு வந்து வேரியபிள் செட் பண்ண போறோம். அந்த டயல் நம்பர் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா பிளஸ்
அந்த 0 வந்து வரணும்ல, ஸோ 0 இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ அதனால டபுள் கோட்ஸ்குள்ள வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த டயல் நம்பர் தானே இந்த நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வேரியபிளை வந்து நான் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா ப்ளஸ் அங்கே ஆட் ஆகணும். அதுக்காக நம்ம இப்படி கொடுக்குறோம். தென் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பியும் வந்து செட் வேரியபிள் கொடுக்க போறோம். செட் வேரியபிள்ல பாஸ்வேர்ட் லென்த் திருப்பியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் லென்த் +1 அது கூட ஆட் ஆகணும். இவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் போங்க. செட் வேரியபிள் வந்து நம்ம கொடுக்க போறோம். செட் வேரியபிள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் லென்த் இருக்குல்ல, அது வந்து 0வா இருக்க போகுது. திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செட் வேரியபிள் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த டயல் நம்பருக்காக டயல் நம்பர் வந்து என்னவா இருக்குன்னா எம்டியா மாறிடணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் திங் நம்ம பண்ண மறந்துட்டோம். என்ன பண்ணல அப்படின்னா நம்பர் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணும்போது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணோம்ல. ஸோ வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு இங்க போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேனலுக்குள்ள இந்த ஒரு வேரியபிள் ஆப்ஷன் இருக்கும். அந்த வேரியபிள்குள்ள போயிட்டு நம்ம இங்க செட் பண்ணோம்ல அந்த பாஸ்வேர்ட் லென்த், அதை வந்து டயல் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம டைப் பண்ற நம்பர் தானே அங்க வரணும். ஸோ வந்து அதை செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். 5 நம்பர்ஸ் நான் 4 நம்பர்ஸ் தான் டைப் பண்ண முடியும். பிகாஸ் நான் வந்து கண்டிஷன் கொடுத்தது <4 தான் நான் கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்றோம். எரேஸ் ஆயிரும். திருப்பி எல்லா நம்பரும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கீழே இருக்க 4 டிஜிட் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஒர்க் ஆகுது. தென் திருப்பி நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க 4 டிஜிட் வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். 2187 எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ நான் கோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வந்து போயிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? வேரியபிள் வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எப்படி சொல்றது, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? லைட்டா கண்டிஷன்ஸ், இஃப் கண்டிஷன்ஸ், எல்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டா மைன்யூட்டா பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆயிரும். உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை பேஸ் பண்ணியே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஆல்பபெட் வந்து போடுறேன். இன்புட் ஃபீல்ட்லாம் இருக்கும்ல, அந்த இன்புட் ஃபீல்ட்ல வந்து நம்ம டைப் பண்ற மாதிரி வைப்போம்ல, அது வந்து நீங்க ஒன்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஸ்கிரீன்ல என்னெல்லாம் இன்புட் யூஸ் பண்றீங்களோ அது எல்லாத்துக்குமே சேம் அதே கான்செப்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் அது எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற வேலை நீங்க சொல்லுங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன் சொல்றதுக்கு. இதுலயே நான் ஓரளவு கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் 4 டைம்ஸ் மேல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா கூட ரிப்பீட்டடா நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் இன்னும் புரியல அப்படின்னா கண்டிப்பா நான் டெக்ஸ்ட் வந்து போடுவேன்ல, அந்த டைப் பேடு இன்புட் ஃபீல்டுக்கு கீபோர்டு வச்சு பண்ணுவோம்ல, அதுல வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்க. இல்ல நான் உங்களுக்கு வந்து சிம்பிளான ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.